உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரோட பணியில இருக்கோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இப்ப 12 ராசி அன்பர்களுக்கும் செவ்வாய் பயிற்சி பலன்களை பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி பார்க்கணும், ஏன் இந்த செவ்வாய் பயிற்சி என்ன மாதிரி யோகத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எல்லாருமே உலகத்துல இருக்கவங்க உழைக்கதான் செய்யறாங்க. எல்லாருமே அதற்கு உண்டான வருமானத்தை ஈட்டணும்னு சொல்லி நினைக்கக்கூடிய அமைப்பு எல்லாருக்குமே உண்டு. ஆனா ஒரு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசியிலும் பெயர்ச்சி ஆகும்போது என்ன கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த உழைப்பு சில காலகட்டங்கள் அதிகமாகும், சில காலகட்டங்கள் குறைவாகும். அதே போல அந்த உழைப்புக்கு ஏத்த ஊதியம் ஒரு காலகட்டத்துல அதிகமாகவும் ஒரு காலகட்டத்துல குறைவாகவும் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லாம இந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியது முயற்சியை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ஏன்னா எல்லாருக்குமே அந்த முயற்சின்னு ரொம்ப முக்கியம். என்னதான் நேரம் நல்லா இருந்தா கூட யாராவது வந்து வேலை கொடுப்பாங்களா? இல்ல, முயற்சி பண்ணணும். பிசினஸ் ஆட்டோமேட்டிக்கா வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதே போல தொழில் இல்ல ஒரு முயற்சி பண்றோம், ஜெயிக்கிறோமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுல போட்டிகள் நிறைய இருக்கும். அந்த போட்டிகளை வெல்லக்கூடிய ஒரு முக்கியமான கிரகமாக இந்த செவ்வாய் கண்டிப்பா எப்பவுமே ஒரு காலகட்டத்துல இருக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு செவ்வாய் ஒரு ஜாதகத்துல நல்லா இருக்கும்போது எல்லா விதமான முயற்சிகளும் வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே போல தைரியம் இருக்கும், ஒரு வீரியம் இருக்கும். ஒரு தைரியமா ஒரு விஷயத்த செஞ்சாதான் நம்ம வாழ்க்கையில சாதிக்க முடியுன்ற ஒரு குணத்தை அந்த செவ்வாய் பகவான் தான் கண்டிப்பா கொடுப்பாரு. அது மட்டும் இல்லாம சொத்து சம்பந்தமான விஷயங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக மிக முக்கிய காரகர் இந்த செவ்வாய் பகவான். அதே போல ஒரு பெண் ஜாதகத்துல கலத்திரக்காரகன் சொல்லக்கூடிய ஒரு கிரகமாகவும் இந்த செவ்வாய் இருக்கிறதுனால இந்த செவ்வாயுடைய பெயர்ச்சி மிகவும் முக்கியமான ஒரு பெயர்ச்சியா இருக்க போது ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் சில பாசிட்டிவ் இருக்கு, சில நெகட்டிவ் இருக்கும். என்னென்ன நெகட்டிவ் என்னென்ன பாசிட்டிவ்னு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. 12 ராசி அன்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் கன்னி ராசிக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி பயிற்சியாகி செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் அந்த கன்னி ராசியில ஒரு பலனை கொடுக்க போறார். 47 நாட்கள் செவ்வாயுடைய தாக்கங்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலகட்டத்துல 12 ராசி அன்பர்கள் இருக்காங்க. என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலா பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பலனை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். மேஷ ராசி அன்பர்களுக்கு வருகின்ற ஜூலை மாதம் 28ஆம் தேதி உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கு செவ்வாய் பகவான் பயிற்சி ஆகிறாரு. அந்த பயிற்சி அடுத்து வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி வரைக்கும் 47 நாட்கள் செவ்வாய் பகவான் கன்னி ராசியில இருந்து உங்களுக்கு பயிற்சி பலன் கொடுக்க போறாரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி என்பவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு, சில விஷயங்கள் நெகட்டிவ் இருக்கு. என்னென்னு பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா மேஷ ராசிக்கு வந்து எல்லாருமே வந்து ஒரு 7.5 சனி காலகட்டத்துல கஷ்டத்துல பிரச்சனைகள் இருக்கீங்க. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேருக்கு வேலையை இழக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிறைய பேருக்கு இருக்கு. வேலை இல்லாத பிரச்சனைகள் இருக்கு. வேலையை மாறலாம் நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த வேலை மாற்றம் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள்லாம் சில பேருக்குலாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளுக்கு ஒரு விடிவு காலத்தை கொடுக்கக்கூடிய பயிற்சியாக இந்த செவ்வாய் பயிற்சி இருக்கும். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, உங்க ராசியாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்து யோக பலனை கொடுக்க போறாரு. இந்த 6ஆம் இடம் சொல்லக்கூடியது வந்து சத்துருக்களை வெல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடம். அப்ப வேலை செய்யக்கூடிய இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனை தீரும், வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையே இல்லாதவர்களுக்கு ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அதே போல இந்த 6ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் அனைத்து விதமான போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. அப்ப போட்டின்னு சொல்லும் போது என்னன்னா காம்படிஷன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல இருக்கீங்க, அவங்களுக்கு எல்லாம் பயங்கரமான காம்படிஷன் எப்பயுமே இருக்கும். அதுல ஜெயித்து பட்டங்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜிஆர்இ, டோஃபல், யூபிஎஸ்சி, டிஎன்பிசி இது மாதிரி பல விதமான எக்ஸாம்ஸ்க்கு சில பேர்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த எக்ஸாம்ஸ் கூட இருக்கலாம் இந்த காலகட்டத்துல. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை அந்த செவ்வாய் பயிற்சி கொடுக்க போகுது. அது மட்டும் இல்லாம கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு நிறைய மேஷராசி அன்பர்களாவே ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு இல்லாம போகாது. வீட்லயாவது ஒரு சண்டை கண்டிப்பா இருக்கும். அதுல எல்லாத்துலயுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு உண்டு. முக்கியமா பாத்தீங்கன்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள்ல டைவர்ஸ் பிரச்சனை, அந்த டைவர்ஸ்க்கு கோர்ட்டு கேஸ் போயிருப்பீங்க. அந்த டைவர்ஸ் கிடைக்காம சில பேருக்கு பிரச்சனை இருக்கு. அது ஆண் பேர்ல தப்பா இருக்கலாம், பெண் பேர்ல தப்பா இருக்கலாம். அது ஏதோ ஒரு வகையில ஒரு தடைகள் பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. சில பேருக்கு பாத்தீங்கன்னா வேற ஏதாவது ஒரு செக் பவுன்ஸ் கேஸ், பணம் குடுக்கல் வாங்கல ஒரு பிரச்சனை, அடிதடி தகராறு, இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு
அந்த கேஸை வென்று அதன் மூலமாக ஒரு நீண்ட கால ஒரு பிரச்சனை தீருது. அப்பா இதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை பத்தி யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அது மட்டும் இல்லாம இடம் விற்கிறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இந்த செவ்வாய் பயிற்சினால கண்டிப்பா மேஷராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு இடம் வித்தா போதும், வீடு வித்தா போதும், என்னுடைய கடன் பிரச்சனையை குறைச்சிருவேன், அது இல்லாதனாலதான் எனக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு, ரொம்ப ட்ரை பண்றேன் சார், எனக்கு நடக்கவே மாட்டேங்குதுன்னு சில பேர்லாம் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் அந்த இடம் விற்கும், வீடு விற்கும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் கடன் பிரச்சனை தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. சில பேர் இடம் வாங்குறதுக்கான சூழ்நிலை வரும். ஒரு இடத்தை வித்து ஒரு இடம் வாங்கலாம், இல்ல வேற ஏதோ ஒரு வகையில ஒரு இடம் வாங்குறதுக்கான ஒரு சூழ்நிலைகள் அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லாம அந்த இடம் சம்பந்தமான பிரச்சனைகள் பாத்தீங்கன்னா சில பேருக்கு அதுல ஏதாவது வில்லங்கம் இருக்கும். அந்த வில்லங்கம் சரியானதான் விற்க முடியும் சார். சில பேருக்குலாம் பிரச்சனைகள்லாம் இருக்கும், ஒரு டாக்குமெண்டேஷன்ல ப்ராப்ளம் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. அதே போல தொழில் துறையில உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த செவ்வாய் பகவான் கொடுக்க போறாரு. ரெண்டாவது, இந்த செவ்வாயுடைய பார்வைகளும் நம்ம பார்க்கணும். இந்த செவ்வாயுடைய பார்வை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாய் 9ஆம் இடத்தை பார்க்கும். பாக்கியஸ்தானத்தை பார்க்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைய பேருக்கு தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. ஏன்னா தொழில் பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா காம்படிஷன் அதிகமா இருக்கும். அந்த காம்படிஷன் ஜெயிக்க முடியல சார், நிறைய பேர் பண்றாங்க என்னுடைய பிசினஸ், நான் 10 பைசா கம்மியா கொடுத்தா இன்னும் 10 பைசா கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில நிலையெல்லாம் சில பேருக்குலாம் இருக்கு. அந்த நிலை மாறி உங்களுக்கு அந்த காம்படிஷன்ல ஜெயிச்சு நீங்க ஒர்க்கை எடுக்கிற மாதிரி, டெண்டரை எடுக்கிற மாதிரி, பிசினஸை க்ளோஸ் பண்ற மாதிரி, அதே போல ஆர்டர்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு வாய்ப்புகளை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். அதன் மூலமாக நீண்ட கால பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. என்னன்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் சில நெகட்டிவ்ஸ் உண்டு. என்ன நெகட்டிவ் அப்படின்னா உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். உடல் உபாதைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஒரு பிபி, ஒரு சுகரு, அதே மாதிரி எலும்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கீழே விடுறதுக்கான ஒரு வாய்ப்பு. அதுவும் முக்கியமா வயசானவங்களாம் கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா சேஃப். இல்லைன்னா ஏதாவது எலும்பு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. சுகர் இருக்கு, பிபி இருக்குலாம், அவங்களாம் கொஞ்சம் ஒரு டாக்டரை செக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் அதிகமாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஃபீவர் ஏதாவது வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃபீவர் சின்னதா வந்தாவே நீங்க போய் ஒரு டாக்டரை பார்த்தீங்கன்னா சேஃப். இல்லைன்னா தேவையில்லாத ஒரு 3 நாள் 4 நாள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிற மாதிரி இருக்கும். கேர்ஃபுல்லா இருங்க. அதே போல இந்த காலகட்டத்துல நிறைய பேருக்கு என்னன்னா பணம் கடன் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. கடன் வாங்குவதற்கான ஒரு சூழ்நிலை வரும். கடன் வாங்க தப்பு கிடையாது, பேங்க் லோனா வாங்குங்க, பர்சனல் லோனா வாங்குங்க, ஹவுசிங் லோனா வாங்குங்க, பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சேஃபா நீங்க லேண்ட் ஆயிடுங்க. அதிக வட்டிக்கு வாங்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னா பிரச்சனைகள் வரும். அதே போல இந்த 6ஆம் இடத்துல கூடிய செவ்வாய் என்ன ஆகும்னா குடும்பத்துல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளை கொடுக்கும். அது அண்ணன் தம்பி தகராறுல இருந்து ஆரம்பிச்சு கணவன் மனைவி பிரச்சனை வரைக்கும் வரும். ஏற்கனவே பிரிஞ்சு இருக்கீங்க கணவன் மனைவி அப்படின்னா கொஞ்சம் பொறுமையா இருங்க. தேவையில்லாத அதை பெருசாக்காதீங்க, மாட்டிப்பீங்க. தேவையில்லாத கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் அலையிற மாதிரி இருக்கும். அதே போல அண்ணன் தம்பி தகராறு இருக்கு அப்படின்னா கொஞ்சம் அதுல கேர்ஃபுல்லா இருங்க. பங்காளி சண்டைக்கெல்லாம் போகாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல இந்த திருமண பாக்கியத்தை தடுக்க மாட்டார். அந்த 9ஆம் இடத்தை பார்க்கறனால உங்களுக்கு அந்த பாக்கியத்தினால் திருமணம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. என்னன்னா நீங்க பாக்குற பொண்ணை உங்களுக்கு பிடிக்காது, நீங்க பாக்குற பையனை பிடிக்கலன்னு சொல்லி கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவீங்க. அந்த மாதிரி விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னா திருமண யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியா இருக்கு. பாக்கியஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறதுனால, செவ்வாய் பார்வையினதுனால குழந்தை பேர் சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும். அதே போல வெளிநாடு சம்பந்தமான விஷயங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு. வெளியூர் போய் வேலை பார்க்கலாம், வெளிநாடு போய் வேலை பார்க்கலாம். வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா விசா எக்ஸ்டென்ஷன் எல்லாம் கிடைக்காம இருக்குன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு. வெளிநாட்டிலே வேலை போயிடுச்சு அப்படின்னா வேலையை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த செவ்வாய் பயிற்சி கண்டிப்பா கொடுக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கும் போது நம்ம நெகட்டிவான பலன்கள் ஏதாவது சொல்லியிருக்கோம்னா அதெல்லாம் பாசிட்டிவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி செவ்வாய் பலம் உள்ள ஜாதக அமைப்பு இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன பலன்கள் டபுள் பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் கண்டிப்பா இருக்கு. உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகநிலை தகுந்தாப்புல பலன்கள் மாறுபடும். நிறைய பேருக்கு ராகு திசை, கேது திசை, அது மட்டும் இல்லாம சனி திசை, புதன் திசை நிறைய பேருக்கு பாதிப்புகளை கொடுத்துருக்கு. சுப கிரகங்களுடைய திசை கூட சில பேருக்கு பிரச்சனையை கொடுக்கும். காரணம் அது உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை பொறுத்து மாறும்.
உங்க சுயஜாதத்தை பார்த்துட்டு எந்த முடிவு எடுப்பது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜ்ல PDF ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோட்ல எழுதுனா மாதிரி 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சில பேர் போன்ல நோட்ல எழுதி தருவீங்களான்னு கேக்குறீங்க, அந்த மாதிரி நோட்லயும் எழுதி தருவோம். அதுக்கு ஒரு 10 நாள் டைம் எடுத்துக்கிறோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள். கிரகம்னா என்ன, ஜாதகம் எப்படி பாக்குறது, ஒரு கிரகம் எந்த மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்லாம திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், ஜாமக்கோல் பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்துல வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வ ஜனா சுகினோ பவந்து.